ஹாய் வியூவர்ஸ், என்னடா எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? நம்ம இங்கே இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ப்ரான்ஸ் வாங்க வந்திருக்கோம். கௌரி அத்தை எனக்கு தெரிஞ்ச நல்ல டிஷ்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்ட சொல்லியிருக்காங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பர்பான ப்ரான் தீயல் செஞ்சு காட்ட போகிறேன். நான் தாங்க உங்கள் ஜீவிதா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரான் தீயல் ஒரு சூப்பர்பான கேரளா டிஷ். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது ஹாஃப் குக்டான ப்ரான்ஸ். க்ளீன் பண்ணி ஹாஃப் குக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே அந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரோசன் ப்ரான்ஸ் தான் கிடைக்குது. பட் அங்கே நீங்கள் ஃப்ரெஷ் ப்ரான்ஸ்லேயே வாங்கி பண்ணலாம். ஸோ ப்ரான்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு இன்னொரு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் தாங்க. கேரளா டிஷ்ஷில் தேங்காய் எல்லாமே எப்படி சொல்லுங்கள். காஞ்ச மிளகா ஒரு 3, சோம்பு, முந்திரி 3 எடுத்திருக்கேன், கிராம்பு, பட்டை கொஞ்சம், கிராம்பு ஒரு 4 போதும், கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் வெங்காயம். இதுக்கு ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட்க்கு வெங்காயம் வேணும், 2 பச்சை மிளகா, புளி கொஞ்சம், இஞ்சியும் பூண்டும் பூண்டு 3 பல்ல எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 2த்துக்குமே பார்த்திங்கன்னா சேர்த்து நச்சுடுவோம் இதில். அப்புறம் தக்காளி. அதை தவிர நமக்கு தேவையான மசாலா பொடி, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள். மஞ்சத்தூளை நான் இது கூட சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்துக்க போகிறேன். ப்ரான்ஸையும் மஞ்சத்தூள் உப்பு சேர்ந்து 3த்தையும் நான் கலந்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் நறுக்கிட்டு இருக்கேன். பச்சை மிளகா 2 ஸ்லிட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெங்காயம் நீட்டமாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி நம்ம அதை அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துப்பாங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு 12-13 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் இங்கே கிடைக்காததால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். தக்காளி ஒரு தக்காளி போதும். நான் எடுத்திருக்க ப்ரான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ ப்ரான் இருக்கும். அதுக்கு ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரு 12-13 சின்ன வெங்காயம். இஞ்சி பூண்டு எடுத்து நான் நச்சுக்கிறேன். நான் காமிச்ச அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. நச்சு போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைச்ச மாதிரியே நஞ்சிருக்கு. எல்லாமே எடுத்தாச்சு, வாங்க போய் சமைக்கலாம். பேன் எடுத்துக்கிறேன். அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன். நார்மல் ஆயில், எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு எடுத்து வச்சதெல்லாம் நான் போட்டுட்டேன். அது கூட வச்சுருந்த காஞ்ச மிளகாவும் பிச்சு போட்டுக்கிறேன். அண்ட் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இது கூட முந்திரி, பாருங்கள் ஓரளவுக்கு அந்த மிளகா ஃப்ரை ஆகணும். மிளகா ஃப்ரை ஆன அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். அந்த மிளகா எண்ணெயில் ஃப்ரை ஆகிற டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டுங்க. பாருங்கள் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா நம்மளோட தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த தேங்காய் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நமக்கு. ஸோ தேங்காய் டிரான்ஸ்லூசண்ட்டாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஃப்ரை ஆன அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த தேங்காய் ப்ராப்பராக ஃப்ரை ஆகிருக்கும்.
பார்த்துங்க, வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணனால ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அது சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, சீக்கிரமாகவே வந்து ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், தேங்காயும் சரி வெங்காயமும் சரி நல்லா அந்த மாதிரி டிரான்ஸ்லூசண்ட்டாக வரும். அது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது அதை அரைக்க போடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக வேணும் தண்ணியாக வேணுன்றதை பார்த்து இதை ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவி தண்ணியாக இருக்கணும்னு பார்த்தேன், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டேன். ஸோ இதை அரைக்கிறேன். இந்த மிக்சர் தாங்க இந்த கிரேவிக்கே டேஸ்ட்டு. எந்த அளவுக்கு தேங்காய் ஃப்ரை ஆகுதோ ஆனியன் ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் தேங்காய் ரெண்டுத்தையும் தீச்சி பண்ணுறனால தான் இந்த டிஷ்ஷுக்கு தீயல்னே பேர் வந்தது. அரைஞ்சிடுச்சு, எடுத்துக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அரையணும்னு. தேங்காய் நல்லா அரைப்படணும். இப்போ நம்ம மெயின் டிஷ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். பேனில் நான் கோகோனட் ஆயில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கேரளா டிஷ்ஷுங்க, கோகோனட் ஆயில் போட்டால் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அப்புறம் தாளிப்புக்கு கடுகு, அது கூட இஞ்சி பூண்டு நச்சு வச்சது, கருவேப்பிலை, பச்சை மிளகா, தாளிக்கும் போது வர ஸ்மெல்லே தனி ஸ்மெல் தாங்க, அவ்வளோ நல்ல ஸ்மெல் வரும். கூட கோகோனட் ஆயில் வேறு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நான் எடுத்து வச்ச வெங்காயத்தில் முக்கால்வாசி ஃப்ரை பண்ண ஆட் பண்ணிவிட்டேன், கால்வாசி வந்து நான் இந்த மெயின் டிஷ்ஷில் ஆட் பண்ணுறேன். நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணும்போது அது மெயின் டிஷ்லேயுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சால்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட மசாலா பொடியெலாம், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன்ஸ் அண்ட் கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம ப்ரான் கூட ஆட் பண்ணியிருக்கனால இங்கே அடிஷ்னலாக ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை நம்ம ரொம்ப நிறையெல்லாம் மசாலா போட மாட்டோங்க, கம்மி மசாலாவில் டேஸ்ட் வர வைக்கும் போது தான் அந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி ஆப்வியஸாக வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், கலரே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தக்காளியும் மசிய ஆரம்பிச்சிச்சு. நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறோம். இது நான் ஹாஃப் குக்டாக இருக்கிற ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் கம்மி டைம் தான் குக் பண்ணுவேன். நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா ஃப்ரெஷ் ப்ரான்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நான் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதால அந்த அரவை கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அந்த தண்ணியை குறைச்சிக்கலாம். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ண போகிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். ப்ரான்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் டைம் 5 மினிட்ஸ் தான். ஸோ நம்ம ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது. அண்ட் கோகோனட் மிக்சரும் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது தான், ஸோ அதுக்குமே 5 மினிட்ஸ் போதும். ஸோ நீங்கள் அந்த தண்ணியை குறைக்கிறேன்னு ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா ப்ரான்ஸ் வந்து ஓவர் குக் ஆகிடும். இது கூட நான் எடுத்து வச்சு அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணியை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கிறப்போ 5 மினிட்ஸ் தாங்க விடணும், அதுக்கு மேலே விட்டால் ப்ரான்ஸ் வந்து ஓவர் குக் ஆகிடும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் தான் விட்டேன், அதுக்குள்ளேயே வந்து இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ரான் தீயல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய கேரளைட் ரூம்மேட் தாங்க. அவங்க இதை சொல்லி கொடுத்த அப்புறம் நான் எப்போவுமே ப்ரான் தீயல் தான் அடிக்கடி செஞ்சிட்ருக்கேன்.
ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேர் லைட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இதில் வேறு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணலான்னு சொல்லுங்கள். ப்ரான் தீயல் ரெடி ஆகிடுச்சு.